நான் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுற காலத்துல டே உனக்கெல்லாம் என்னடா தெரியும் நீ எல்லாம் யாரா நீ எல்லாம் முன்னுக்கு வந்துட முடியுமாடா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் பணம் உள்ளவங்க என்கிட்ட ரொம்ப சீன்லாம் போடுவாங்கங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம சூழ்நிலை சரியில்லை. அன்னையில இருந்து எனக்குள்ள ஒரு வெறினா நீ நினைக்கிற மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி தான். முன்னுக்கு வந்து காட்டணும், பணம் சம்பாரிச்சு காட்டணும், 4 பேர் மத்தியில நல்லபடியா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே நான் வந்து பாத்தீங்கன்னா அடிமட்ட ரேஞ்சில இருந்து வந்தவங்க. கஷ்டம்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு 100% தெரியும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு நாள் இருந்திருக்கீங்களா? தூங்குறதுக்கு இடம் இல்லாம ஒரு நாள் இருந்திருக்கீங்களா? ஏன் போடுறதுக்கு நல்ல துணிமணி இல்லாம ஒரு நாளாவது இருந்திருக்கீங்களா? இது எல்லாமே இல்லாம நான் இருந்திருக்கிறேங்க. அப்பா பரோட்டா மாஸ்டர், அம்மா பூ வியாபாரி. இருந்தாலும் எங்களை நல்லபடியா காப்பாத்தினாங்க ஒவ்வொரு வேலையா செஞ்சு. அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க நானு. அப்பா 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாருன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி எங்க அப்பாவோட நாலேஜுக்கு என்ன செஞ்சாரோ அதை விட டபுள் மடங்கு என்னோட நாலேஜுக்கு நான் செஞ்சுட்டேங்க. அந்த நாலேஜ் எனக்கு வரது காரணம் யாரு? எங்க அப்பா அம்மா தான் என்ன நல்லபடியா படிக்க வச்சாங்க. சோ அந்த விஷயத்தை வச்சு நல்லபடியா படிச்சு ஒரு 4 விஷயத்தை கத்துக்கிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேங்க. நீங்களுமே நம்புங்க, குட் வைப்ரேஷன் நிறையவே இருக்கு. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் நல்ல விஷயங்கள் மட்டும் தாங்க. ப்ரௌனிக்கோ கேக்குக்கோ நீங்க எப்பவுமே எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஓகே, பை.